நியூஸ் 7 தமிழன் எக்ஸ்பிரஸ் நியூஸ்க்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் தொழுதூரில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என்றும் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 4 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செல்லாத 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்ய கால அவகாசத்தை நீட்டிக்க கோரிய வழக்கில் மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கி பதிலளிக்க கோரி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சுதாகர் என்பவர் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்தார். இந்த மனுவில் நியாயமான காரணங்களுக்காக செல்லாத ரூபாய் நோட்டுகளை வங்கியில் டெபாசிட் செய்ய முடியாதவர்களுக்கு ஏன் மீண்டும் வாய்ப்பு வழங்கக்கூடாது என கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக 2 வாரங்களில் விளக்கம் அளிக்க கோரி மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கிக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. கார்த்தி சிதம்பரம் மீதான வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனத்திற்கு அந்நிய முதலீடு வந்ததில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை சார்பில் கார்த்தி சிதம்பரத்திற்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதனையடுத்து விசாரணைக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்தார். பின்னர் அந்த மனுவை விசாரிக்க உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டா என கேட்டு அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் அந்த மனுவை அவசர மனுவாக விசாரிக்கவும் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இதனை அவசர மனுவாக விசாரிக்க தலைமை நீதிபதி கெஹர் தலைமையிலான அமர்வு மறுத்துவிட்டது. சசிகலாவின் கணவர் நடராஜன் மீதான அந்நிய செலாவணி வழக்கின் விசாரணை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதிய பார்வை பத்திரிகையின் ஆசிரியரும் வி.கே. சசிகலாவின் கணவருமான நடராஜன் கடந்த 1997ஆம் ஆண்டு பல கோடி ரூபாய் மதிப்புடைய சொகுசு காரை இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்து பாஸ்கரனுக்கு பரிசாக வழங்கியதாக கூறப்படுகிறது. அதில் இறக்குமதி செய்யப்பட்டது புதிய கார் அல்ல என்றும் ஏற்கனவே வெளிநாட்டில் பயன்படுத்தப்பட்ட கார் என கூறி வரி ஏய்ப்பு மற்றும் அந்நிய செலாவணி மோசடி நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறையினர் நடராஜன் மற்றும் பாஸ்கரன் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணை இன்று மீண்டும் நீதிபதி மலர்மதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது உடல்நிலை சரியில்லை என சாட்சி சார்பில் காரணம் கூறப்பட்டதால் விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். புதுச்சேரி நியமன எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் பாஜக மற்றும் RSSக்கு ஆதரவாக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி செயல்படுவதாக குற்றம் சாட்டி புதுச்சேரி முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நியமன எம்எல்ஏக்களாக சாமிநாதன், சங்கர், செல்வகணபதி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் பரிந்துரையின் பேரில் இவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதற்கு காங்கிரஸ் கூட்டணி கட்சியினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே புதுச்சேரி நகர் முழுவதும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் நியமன எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் ஜனநாயகத்திற்கு எதிராகவும் பாஜக RSSக்கு ஆதரவாகவும் கிரண்பேடி செயல்படுவதாக சுவரொட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ONGC நிறுவனம் சார்பில் எரிவாயு எடுக்கும் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் 4வது நாளாக இன்றும் கடையடைப்பு நீடிக்கிறது. ஒரு சில கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளதால் கதிராமங்கலம் பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையை புறக்கணிக்கப் போவதாக கதிராமங்கலம் மக்கள் அறிவித்துள்ளனர். இதனிடையே கதிராமங்கலம் கிராமத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் போலீசாரை விலக்கிக் கொள்ள வலியுறுத்தியும் ONGC நிறுவனம் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் இன்று வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டம் நடத்தக்கூடிய நபர்கள் 10 பேர் பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இதனால் நாங்கள் கோரிக்கை வைத்து கும்பகோணம் அரசினர் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம். இன்றைக்கி நாங்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்தி கொண்டுட்டு இருக்கோம் சார். மாணவர்கள்
இதனிடையே கதிராமங்கலத்தில் போராடிய மக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதை கண்டித்தும் கைது செய்தவர்களை உடனடியாக விடுவிக்க கோரியும் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரில் ஆட்டோ வேன் ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் வணிகர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரியை கண்டித்து ராசிபுரம் அருகே 150க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் தொடர்ந்து 2ஆம் நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சீராப்பள்ளியில் 150க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் உள்ளன. இந்த நிலையில் மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரியை கண்டித்து விலக்களிக்க கோரி அங்குள்ள விசைத்தறி கூடங்கள் தொடர்ந்து 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தினால் நாள் ஒன்றுக்கு 30 லட்சம் ரூபாய் வரை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் பகுதி மீனவர்களின் 8 படகுகளை பறித்து சென்றதால் பழிக்கு பழியாக காரைக்கால் மீனவர்களின் 10 படகுகளை தேவனாம்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கள் பகுதிக்கு எடுத்து வந்தனர். கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 8 படகுகளில் காரைக்கால் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த காரைக்கால் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடலூர் மீனவர்களின் 8 படகுகளையும் சிறைபிடித்தனர். இந்த நிலையில் இதற்கு பழிக்கு பழியாக காரைக்கால் சென்ற தேவனாம்பட்டினம் மீனவர்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 10 ஃபைபர் படகுகளை தேவனாம்பட்டினத்திற்கு எடுத்து வந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக காரைக்கால் மீனவர்கள் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கடந்த ஓராண்டுக்கு மேலாக கிடப்பில் இருந்து போக்குவரத்து பணிமனை கட்டிட பணிகள் துவங்கியது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பேரூராட்சியில் 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். போக்குவரத்து அதிகரித்து வருவதால் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் போக்குவரத்து பணிமனை அமைக்கும் பணிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு இந்த பணிமனை பணிகள் நிறுத்தப்பட்டு கிடப்பில் போடப்பட்டன. இது தொடர்பாக நமது நியூஸ் 7 தமிழில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக இந்த போக்குவரத்து பணிமனை கட்டுமான பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளது. பகுதியில் தமிழக அரசு போக்குவரத்து கழக பணிமனை சுமார் ஒரு ஆண்டு காலமாக பணி நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டது. கடந்த 4 மாதங்களாக 3-4 முறை நியூஸ் 7 தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக இப்பொழுது இந்த பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. பொள்ளாச்சி அருகே பால் லாரியும் மினி வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 5 பேர் படுகாயமடைந்தனர். பொள்ளாச்சி அருகே தாமரைக்குளத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் குடும்பத்தினருடன் டாடா ஏசி வாகனத்தில் பழனி கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது உடுமலை தொழிற்பேட்டை அருகே அவர்கள் வந்த வாகனம் எதிரே வந்த பால் லாரி மீது மோதியது. இதில் 6 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் மாதவன் என்பவர் உயிரிழந்தார். ஓமலூரில் மத்திய அரசின் இலவச வீடு வழங்கும் திட்டத்திற்கு ஆன்லைனில் பதிவு செய்யப்படுவதாக வதந்தி பரவியதால் கணினி மையங்களில் மக்கள் குவிந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, பண்ணப்பட்டி, முத்துநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரதமரின் இலவச வீடு வழங்கும் திட்டத்திற்கு ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டு வருவதாக வதந்தி பரவியது. இதனால் அங்குள்ள கணினி மையங்களில் அடையாள ஆவணங்களுடன் பொதுமக்கள் திரண்டனர். மக்களிடம் கணினி மையங்களில் பதிவு கட்டணமாக 130 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் இடைத்தரகர்கள் 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை பணம் பறித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் பொய்யான தகவல்களை பரப்பி வருபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மீன்பிடி தொழில் சார்ந்தவைகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் என நாகை பகுதி மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்பில் கருவாடு மீன்களுக்கு 5% வரியும் மீன்பிடி வலையின் விலை 10,000 ரூபாய் வரையும் அதிகரித்துள்ளதால் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மீன்களின் விலை அதிகரிக்கக்கூடும் என்பதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் தற்போது விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரியை விலக்க வேண்டும் என நாகை மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 40 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 ரயில் பெட்டிகள் தயாரித்து கொல்கத்தா மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு கொண்டு செல்லும் விழா சென்னை ஐசிஎஃப்இல் நடைபெற்றது. சென்னை ஐசிஎஃப்இல் இருந்து பல்வேறு மாநிலங்களுக்கும் ரயில் பெட்டிகள் தயாரித்து அனுப்பப்படுவது வழக்கம். அதேபோல கொல்கத்தா மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு தேவையான 3 ரயில் பெட்டிகள் தயாரித்து இன்று அனுப்பும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ரயில்வே போர்டு அதிகாரி ஏ.கே. மிட்டல், ஐசிஎஃப் பொது மேலாளர் மணி ஆகியோர் கொடியசைத்து ரயில் பெட்டிகளை அனுப்பி வைத்தனர். இந்த ரயில் பிற ரயில்களை விட 50 கோடி ரூபாய் குறைந்த செலவில் கட்டப்பட்டுள்ளதாகவும் ஒரு பெட்டியில் 358 பேர் பயணிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஐசிஎஃப் நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 26 மெட்ரோ ரயில்கள் ஐசிஎஃப் மூலம் கொல்கத்தாவிற்கு தயாரித்து அளிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் யானை குளிப்பதற்காக அமைக்கப்பட்ட குளியல் ஷவருக்கு உடனே மின் மோட்டார் தர கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கரன் கோவிலில் கோமதி யானை குளிப்பதற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் அண்மையில் குளியல் ஷவர் வசதி பொருத்தப்பட்டது. ஆனால் ஷவரில் தண்ணீர் ஏற்ற மின் மோட்டார் அமைத்து தரப்படவில்லை. இதனால் மீண்டும் யானையை பாகனை குளிப்பாட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் உடனடியாக மின் மோட்டார் அமைத்து யானையை ஷவரில் குளிக்க கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ஒரு மாணவர் கூட இல்லாமல் அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. சோடனேந்தல் கிராமத்தில் ஊராட்சி தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பிழைப்பிற்காக வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வந்த இந்த கிராமத்தில் தற்போது 100 பேர் மட்டுமே வசித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் குழந்தைகளை அருகே உள்ள தனியார் பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கின்றனர். இதனால் அரசு தொடக்கப்பள்ளியில் இந்த ஆண்டு ஒரு மாணவர் கூட சேரவில்லை. தலைமை ஆசிரியர் மற்றும் 2 சமையலர்கள் மட்டும் பள்ளியில் பணியாற்றி வருகின்றனர். இப்போ இருக்கிறது 10-12 குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய இங்கே படிச்சு போன வருஷம் 3 குழந்தை தான் படிச்சிச்சு. இப்போ அது 5வது முடிச்சுட்டு இப்போ பூராமே பெரிய படிப்புக்கு போடுறதுக்காக தனியாருக்கு போட்டு அங்கே போய் 10-12 பிள்ளைய படிக்க போட்டிருக்காங்க. இந்த ஸ்கூல் அடைக்கிற நிலைமையில் இருக்குது. இது அரசு இந்த சோடந்த கிராமம் இந்த ஊருக்குள்ள எங்களுக்கு பள்ளிக்கூடம் வேணும். நெல்லையப்பர் கோவில் ஆணி பெருந்திருவிழாவினை முன்னிட்டு வரும் ஜூலை 7ஆம் தேதி நெல்லை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி நகரம் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவில் ஆணி பெருந்திருவிழாவை முன்னிட்டு வரும் ஜூலை 7ஆம் தேதியன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை நாளாக அறிவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுமுறைக்கு பதிலாக ஜூலை 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அலுவலக வேலை நாள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர் வலையில் ஃபைபர் படகு ஒன்று சிக்கியது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த டொனால்ட் என்பவரது படகில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அதிக எடை கொண்ட பொருள் வலையில் சிக்கியது. ஆனால் அதனை படகுக்கு இழுக்க முடியாமல் மீனவர்கள் தவித்தனர். இதனையடுத்து வலையுடன் படகை ராமேஸ்வரத்திற்கு திருப்பினர். கரையை நெருங்கிய போது வலையில் சிக்கியது ஃபைபர் படகு என்பது தெரிய வந்தது. இது இலங்கையைச் சேர்ந்த படகாக இருக்கலாம் என மீனவர்கள் தெரிவித்தனர். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட காவல்துறையினரின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக மக்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்களின் வாழ்க்கை நிலை உன்னதமாக இல்லை எனவும், காவலர்களின் நியாயமான கோரிக்கைகளை கூட நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகள் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் வரலாறு காணாத வறட்சி நிலவியதால் விவசாய தொழில் நலிவடைந்து விட்டது எனவும், தண்ணீர் இல்லாமல் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த உத்தரவு விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். எனவே அனைத்து விவசாயிகளின் அனைத்து விதமான விவசாய கடனையும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என ஜி கே வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். கதிராமங்கலம் பிரச்சனையில் மக்களின் கோரிக்கைக்கு தமிழக அரசு செவிசாய்க்காதது வேதனை அளிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டமன்றத்தில் முதல்வர் அளித்த விளக்கம் பொறுப்பற்ற முறையில் இருப்பதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், கதிராமங்கலத்தில் ONGC மேற்கொண்டு வரும் திட்டத்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளது முற்றிலும் உண்மை என்றும் அவர் குறிப்பிட்டார். அவங்க கேட்டால் நாங்கள் 17 ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. 2000 புதைச்சது அந்த குழாய். அது போராடுகிற மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு தான் அதிகாரத்தை நிறுவுகிறோம். ஆனால் போராடுகிற மக்களை அடித்து அடக்கி ஒடுக்கி அவர்களை வழக்கு போட்டு அவர்களை சித்திரவதை பண்ணி அவங்கள விரட்டி விடுறதுக்கு இல்லை அதிகாரம். முதலமைச்சர் பதில் ரொம்ப பொறுப்பற்று இருந்தது. அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழக அமைச்சர்களில் சிலரின் செயல்பாடு வெளிப்படையாக தெரியும் வகையில் இருப்பதாகவும் சீமான் குறிப்பிட்டார்.
அந்தந்த சிலர் வந்து அந்த துறை சார்ந்து இயங்குறாங்க. இப்போ ஐயா ஜெயக்குமார் ஆகட்டும், எங்கள் ஐயா செங்கோட்டையன் ஆகட்டும் இயங்குறாங்க. அது ஜெயலலிதா இருந்ததை விட பரவாயில்ல. இப்போல்லாம் 4 பேர் வந்து பேசுகிறாங்கல்ல, அந்த அம்மா இருக்கும்போது யாரும் பேசுனதாகவே தெரியல. அவங்க அந்த வழியில் பாராட்டலாம். திருப்பதி அருகே 1 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். திருப்பதி சேஷாசல வனப்பகுதியில் செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 50க்கும் மேற்பட்டோர் செம்மரங்களை வெட்டி அவற்றை மினி பால் வேனில் கடத்த முயன்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களை பிடிக்க முயன்ற போது காவல்துறை மற்றும் வனத்துறையினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். எனினும் உடனே அவர்களை சுற்றி வளைத்த போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதால் உடனே அனைவரும் அங்கிருந்து தப்பி ஓட்டம் பிடித்தனர். இதனையடுத்து தப்பி ஓடிய நபர்களை பிடிக்க கூடுதல் படையினர் வனப்பகுதியில் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பின்னர் அப்பகுதியில் வெட்டி கடத்துவதற்காக வைக்கப்பட்ட 2 டன் எடையுள்ள 71 செம்மர கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இவற்றின் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த கடத்தலுக்கு முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் உறவினருக்கு சொந்தமான ஹெரிடேஜ் பால் நிறுவனத்திற்கு சொந்தமான மினி வேன் பயன்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள் நியூஸ் 7 தமிழுடன்.